2 வாரம் சரியாக வேலை செய்யாததுனால் கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரியில் அது 2 வாரம் சேர்த்து பண்ணேன். இப்பொழுது அந்த 2 வாரம் ஃபெயிலியர் ஆனதினால் மூச்சு திணறல் வந்தது. அப்பொழுது நான் ஒரு 5-6 டாக்டர்களை விசாரித்தது, இனி ஓப்பன் சர்ஜரி செய்வது மிகவும் சிரமம் என்பதும் அதில் ரெக்கவரி ஆவதற்கு வயது பின்னால் மிகவும் கிளையாகவும் இருப்பதால் TAVR ஆப்ரேஷன் செய்வதுதான் நல்லது என்று கூறினார்கள். மறுபடி நான் 10-15 டாக்டர்களை விசாரித்து காவேரி ஹாஸ்பிட்டல் டாக்டர் மிஸ்டர் ராமன் அவர்களிடம் வந்து விசாரித்ததில் இது மிகவும் ஈஸியான ஆப்ரேஷன் என்றும் அதை செய்வதில் ஒன்றும் தொந்தரவு இருக்காது என்றும் கூறினார்கள். போன வாரம் தான் வந்து நான் இந்த ஆப்ரேஷன் ப்ரொசீஜரை செய்து கொண்டேன். இது ஒரு ப்ரொசீஜரை தவிர ஆப்ரேஷன் இல்லை, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இல்லை. அதனால் நான் ப்ரொசீஜர் செய்வது உடனே மக்கானாலே ஜெனரல் வார்டுக்கு அனுப்பிச்சு விட்டார்கள். அதற்கு மக்கானாலே 3வது நாளே என்னை ஊருக்கு அனுப்பி விட்டார்கள். 4ஆம் நாளே நான் பூர்ண சுகமடைந்து நல்ல முறையில் இருக்கிறேன். ஆப்ரேஷன் செய்த டாக்டர் குரூப்புகள் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. வலி சுத்தமாக இல்லை, ரொம்பவும் இயற்கையாகவும் ரொம்பவும் சிறப்பாகவும் இருந்தது. தேங்க்யூ. Good morning to all. அனைவருக்கும் வணக்கம். Firstly, sincere thanks to Kauvery administration, Dr. Aravindan sir, Dr. Manivanan sir, and medical director Dr. Ayyappan sir and Santosh, deputy medical director. காரணம் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரொசீஜர் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா, இஃப் யூ டோன்ட் ஹேவ் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூ cannot do it. And providing the best infrastructure and best team support வந்து it's nowhere in India and nowhere in South Asia apart from Kauvery Hospital. And we have the hybrid operating room. அதில் வந்துட்டு you can do surgery and percutaneous procedure ரெண்டும் சேர்ந்து பண்ண முடியும். அது போக எல்லா இமேஜஸும் CT ஸ்கேன் எக்கோ எடுக்கிறது எல்லாத்தையும் அதில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணி ப்ரொசீஜர் ரொம்ப சேஃபாக பண்ண முடியும். ஸோ சின்சியர் தேங்க்யூ சார். அண்ட் செகண்ட்லி வந்து டீம், இட்ஸ் நாட் எ இண்டிவிஜுவல் பர்சன் ஜாப். நான் மட்டுமே பண்ண முடியாது. We have a fantastic team around us. Dr. Sundar sir is a senior consultant cardiologist, and K.V. Suresh Kumar sir is there, he is the head of the department, and Shaktivel sir is there, he is electrophysiology consultant, and I have my associate consultant Dr. Shakti madam is there. So and Dr. Manoj is there, our senior consultant. So cardiologist poga, we have a fantastic support team, cardiothoracic Dr. Ram sir, and vascular surgeon, the best vascular surgeon in the whole of India, Dr. Shekhar sir is there. So இவங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் we are able to do this procedure very confidently. Whenever there is even a small issue, ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தால் கூட you will feel very confident. நெக்ஸ்ட் ரூமில் சேகர் சார் இருப்பார், லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் ரகுராம் சார் இருப்பார். ஸோ there is people to just bail you out and complete it. So without that இந்த ப்ரொசீஜர் பண்ண முடியாது. that is the basics of it. என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவர் சொன்ன மாதிரி நான் வயசு குறைச்சிட்டேன். அவருக்கு 82 போட்டேன், ஆக்சுவலாக 84. அவருக்கு 2012 ஹார்ட்டில் மொத்தம் 4 வேல்வ் இருக்குது. இந்த லெஃப்டில் காமிச்சிருக்கேன் இல்லையா. ஸோ இது வந்து மைட்ரல் வேல்வ்னு சொல்கிறது, மேலே லெஃப்ட் சைடில் மேலேருந்து கீழே பிளட்டு போகிறது. இது அயோட்டிக் வேல்வ், அந்த மெயின் பம்பிங் சேம்பர்லேருந்து மற்ற இடத்துக்கு எல்லாத்துக்கும் பிளட்டு கொண்டு போகுது. இது ரைட் சைடு. பிளட் உள்ளே வர்றது வந்து ட்ரைகஸ்பிட் வேல்வ், மேலே ஏட்ரியம்லேருந்து வென்ட்ரிக்கிளுக்கு, அதுலேருந்து லங்ஸுக்கு போகிறது பல்மனரி வேல்வ். இவர் பார்த்திங்க அப்படின்னா 3 வேல்வ் அஃபெக்டட். 2012 அயோட்டிக் வேல்வ் சிவியர் ரீகர்ஜிடேஷன், அதாவது சிவியர் லீக்கிங், மைட்ரல் வேல்வும் சிவியர் லீக்கிங், ட்ரைகஸ்பிட் வேல்வும் சிவியர் லீக்கிங். அதனால் ரைட் சைட் ப்ரெஷர் நார்மலாக 30 இருக்க வேண்டியது 90 இருந்தது அவருக்கு அப்போவே 2012. பம்பிங் ஆக்ஷன், லெஃப்ட் சைடு ஹார்ட் பம்பிங் ஆக்ஷன் வந்து நார்மலாக 60% இருக்கணும்,
அவருக்கு ஃபஸ்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போதே 30% தான் இருந்தது. ஸோ சர்ஜன் ஃபஸ்ட் டைம் சர்ஜரி பண்ணவங்க வந்து தேவ் டன் அ குட் ஜாப். ஆனால் அந்த மாதிரி சர்ஜரி பண்ணுறது இட் இஸ் ஹை ரிஸ்க். 2012 மைட்ரல் வேல்வ் வந்து ஒரு பயோப்ராஸ்தட்டிக் வேல்வ் மாற்றும் போது 2 வால்வ் இருக்குது. ஒன்று வந்து மெட்டல் வேல்வ் வைக்கலாம், இல்லை டிஷ்யூ வேல்வ் பயோப்ராஸ்தட்டிக் வேல்வ் வைக்கலாம். ஸோ அவருக்கு வச்சது டிஷ்யூ வேல்வ். மைட்ரல் பொசிஷன் இங்கே ஒன்று, அயோட்டிக் பொசிஷன் இங்கே ஒன்று, 2 வேல்வ். இந்த ட்ரைகஸ்பைட் வேல்வ் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ரிங் மாதிரி வச்சு அதை சுருக்கிட்டாங்க. ஸோ ட்ரைகஸ்பைட் வேல்வ் ரிப்பேர். ஸோ அதனால் he was able to manage for almost 10-11 years. பட் ஓப்பன் சர்ஜரி இது மாதிரி தான் பண்ணணும். ஸ்டெர்னம் ஓப்பன் பண்ணணும், ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வால்வை வெட்டி எடுக்கணும், கட் பண்ணி எடுத்துகிட்டு புது வால்வ் வச்சு தைக்கணும். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணது ஓகே. இப்போ செகண்ட் டைம் இப்போ 84 இயர்ஸில் 2 வால்வையும் திரும்பவும் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணுறது ப்ளஸ் பைபாஸும் பண்ணியிருக்காங்க. அவருக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு பைபாஸ் போட்டிருக்காங்க. ஸோ பைபாஸ் அஃபெக்ட் ஆகாமல் 2 வால்வையும் மாற்றிட்டு ஹார்ட் ஃபங்க்ஷன் இப்போ அவருக்கு 20% தான் இருந்தது நம்ம அந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு முன்னாடி. அந்த சமயத்தில் அந்த ப்ரொசீஜர் பண்ணோம் அப்படின்னா இறக்கிறதுக்கான வாய்ப்பு 30% 40% சர்ஜிக்கல் மார்ட்டாலிட்டி, அதுதான் அவங்க கோட் பண்ணது. ஸோ அதுதான் மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துலேயுமே சொன்னது. ஸோ இது வந்து சர்ஜரி பண்ண முடியாத பட்சத்தில் ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தா டிரான்ஸ்கத்தீட்டர் தான். ஸோ இப்போ நான் சொன்னது தான் இங்கே போட்டிருக்கிறேன் நான் எவ்ரிதிங். ஸோ 2 வேல்வும் இட்ஸ் ஃபெயில்டு, 2 வேல்வுமே ஃபெயில்டு, 2 வேல்வும் சுருங்கிட்டுது. ஹார்ட் ஃபங்க்ஷன் 15% தான் இப்போது. இசிஜிலையும் அவருக்கு அப்பப்போ அந்த கண்டக்ஷன் தடைப்பட்டது. ஸோ அதனாலேயும் அவருக்கு மயக்கம் வர ஆரம்பிச்சிது. ஸோ இவருக்கு அப்போ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 2 வால்வு மாற்றணும், அது போக பேஸ் மேக்கரும் பண்ணணும். ஸோ இது எல்லாமே சர்ஜரியாக பண்ணும்போது ரிஸ்க் ரொம்ப அதிகம். ஸோ வி ஹேட் அ டீட்டெயில்டு ஹார்ட் டீம் டிஸ்கஷன். ரகுராம் சார், சேகர் சார், அப்புறம் சுந்தர் சார் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வி டிசைடட் தி பெஸ்ட் இது வந்து கத்தீட்டர். காலில் ஒரு டியூப் போட்டு போய் 2 வால்வுக்குள்ளேயும் புது வால்வ் வச்சுட்டு பேஸ் மேக்கரும் நார்மலாக வைக்கிற மாதிரி வைக்காமல் அதே டியூப் வழியாக ஹார்ட்குள்ளே பேஸ் மேக்கர் வைக்கிறது. ஸோ அதுதான் டிசைட் பண்ணது. அந்த மாடல் அப்புறமா காமிக்கிறேன், அங்கே இருக்குது. ஸோ ஒரு வால்வு பழுதடிஞ்சிருக்கு, அயோட்டிக் வால்வ் ஆல்ரெடி சர்ஜரி பண்ணி பழுதடிச்சிருந்தா யூ கேன் கீப் அ நியூ வேல்வ். ஸோ அது வந்து அயோட்டிக் வேல்வுன்னு சொல்கிறது. அதே போல் லெஃப்ட் சைடில் மைட்ரல் வேல்வ் ஆல்ரெடி சர்ஜரி பண்ணியோ இல்லை ரிங் பண்ணியோ அது ஃபெயில் ஆகிருந்தால் அப்போ கால்லேருந்து போயிட்டு அக்ராஸ் ரைட் டு லெஃப்ட் கிராஸ் பண்ணி ஒரு புது வேல்வ், அது மைட்ரல் வேல்வுன்னு சொல்கிறது. இது பேஸ் மேக்கர் ஹிஸ்ட்ரி. 1915 ஃபஸ்ட்டு பேஸ் மேக்கர் வந்தபோது இந்த மாதிரி ஒரு பெரிய ஜெனரேட்டர் வச்சு அவங்க கூட தள்ளிட்டு போனோம். 50 எண்டில் வந்து ஒரு பாக்ஸ் பேஷண்ட் கூட இருக்கும். 58 இதுதான் ஃபஸ்ட் பேஸ் மேக்கர். 2015 இப்போ வரைக்கும் இந்த பேஸ் மேக்கர் தான் வச்சுட்ருக்குறோம். இங்கே ஒரு பேஸ் மேக்கர் வச்சு ஒயர் ஹார்ட்டுக்குள்ளே போகும். பட் மோஸ்ட் ரீசெண்ட் வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் பேஸ் மேக்கர்னா இதுதான். இது வந்து ஹார்ட்டுக்குள்ளேயே பொறுத்துறது, அந்த ஒயர் ஒன்றும் இருக்காது. திஸ் இஸ் ஃபியூச்சர். இது வந்து ஹார்ட்டுக்கு மேலே வச்சிட்டோம் அப்படின்னா ஹார்ட் பீட் ஒரு தடவை பீட் பண்ணும்போது எலக்ட்ரிசிட்டி வரும். அந்த எலக்ட்ரிசிட்டியிலேருந்து பேட்டரி வில் பி சார்ஜ்டு. ஸோ வில் நாட் நீட் டு சேஞ்ச் த பேட்டரி, பட் தட் இஸ் ஃபியூச்சர். பட் திஸ் இஸ் த மோஸ்ட் ரீசெண்ட் அண்ட் அட்வான்ஸ்டு பேஸ் மேக்கர் இன்சைட் த ஹார்ட். அது வந்து அந்த டியூப் வழியாகவே போய் வைக்கிறது, டியூப் வழியாக போயிட்டு ஹார்ட்டுக்குள்ளே பொறுத்துட்டு வந்துடுறது. இது நார்மல் பேஸ் மேக்கர். இங்கே காலர் போன் கீழே ஒரு சின்ன சர்ஜரி பண்ணி வச்சு ஒயர் போடுறது. ஸோ இவருக்கு பண்ணது இந்த மைக்ரா பேஸ் மேக்கர். ஸோ 2 வால்வுக்குள்ள வால்வ் வச்சுட்டு மைக்ரா பேஸ் மேக்கர் வச்சுது. டோட்டல் ப்ரொசீஜர் டைம் 4 hours ஆச்சு. 2மே கால் வழியாக பண்ணிவிட்டு ப்ரொசீஜர் முடிஞ்ச உடனே காலில் வந்து கம்ப்ளீட்டாக சூச்சர், அது பர்கடினியஸ் சூச்சர்னு சொல்கிறது, வெளியில் தெரியாமல் உள்ளே போடுற சூச்சர், பர்கடினியஸ் சூச்சரில் க்ளோஸ் பண்ணியாச்சு. அதனால தான் அவர் 6 hours எக்ஸ்டிவேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேஜர் அட்வான்டேஜ் நான் சொன்ன மாதிரி இது பண்ணது வந்து ஹைப்ரிட் ஆப்ரேட்டிங் ரூம். அதில் நம்ம பண்ணுற சிடி ஸ்கேனை வந்து அதில் டவுன்லோட் பண்ணிவிட்டு லைவாக வந்து யூ கேன் கெட் இமேஜ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வேல்வ் பண்ணியாச்சு அயோட்டிக்கு. இது மைட்ரல் பண்ணுறோம், கார்லேருந்து போய் இது பண்ணுறோம். இதுதான் அந்த வால் அங்கே இருக்க காமிக்கிறேன். இந்த வேல்வ் லோட் பண்ணியிருக்கு. ஸோ பொசிஷன் செக் பண்ணுறோம். இது வந்து it is only available in whole of Tamil Nadu in this Kauvery Hospital, in the hybrid cath lab operating room, where you can fuse this image, the flexom இது fusion it's heart navigation னு சொல்கிறது. You can navigate whatever you are doing up to the right place. So இது aortic valve. இந்த வால்வ் உள்ளே வச்சுட்டு you can assess அந்த blood vessel பிளாக் பண்ண போதா இல்லை வேறு ஏதாவது தொந்தரவான்ட்டு. அதே போல் மைட்ரலில் பொசிஷன் செக் பண்ணலாம். அதே போல் இந்த பேஸ் மேக்கர் வைக்கும்போது செக் பண்ணலாம். ஸோ மூணுத்துக்குமே it was heart navigated. அதனால தான் ப்ரொசீஜர் வாஸ் ஏபிள் டு டூ சக்ஸஸ்ஃபுல்லி வித்தவுட் எனி மேஜர் இஷ்யூஸ். ஸோ இட் வாஸ் அ ஹியூஜ் சப்போர்ட்டிவ் திங். அப்பார்ட் ஃப்ரம் நார்மல் ஆன்ஜோ, சிடி ஸ்கேன்,
இது வந்து transesophageal echo. So different modalities use பண்ணி support பண்ணி பண்ணது. That's why the procedure was very successful. So all three were done. So aortic valve in valve, mitral valve in valve, and transcatheter pacemaker. அது மூணும் பண்ணது. It's not a one-person job, as I said. A sincere set of acknowledgement to the entire heart team, Raghuram sir, Shekhar sir, and all my colleagues, cardiologists, and all my sort of hospital founders as well as administration staff. Without that, it is not possible. As it is put here, without a heart team, you cannot have a successful structural program. You need to have a good understanding heart team. So otherwise, it will not be successful. And fortunately, we have fantastic understanding colleagues. ஒருத்தவங்க அந்த காம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர் பண்ணும்போது even you miss something, another person who is standing next to you, he can pick it up and he can tell you, he can sort it out. So a lot of these small things did happen during this procedure, and colleagues Sundar was there and Shaktivel and my Shakti doctor is there. So all of them guided. So without that, it will not be a successful procedure. Thank you. வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காவேரி டீம் மேலே நம்பிக்கை வச்சு கோயம்புத்தூர்லேருந்து வந்த ஐயா அவர்களுக்கும் அது கூட வந்திருக்க உறவினருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நம்ம ஹைப்ரிட் கேத்லாப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து செய்கிறதுன்றது ஒரு டாப் எண்ட் ஒரு ஹாஸ்பிட்டல், ரொம்ப ஹை எண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல், நிறைய மக்களுக்கு சேவை செய்யணுன்றதுக்கும் ஒரு நோக்கத்தோடு பண்ணக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் வந்து செய்ய முடியும். இது என்னென்னா வந்து ஒரு மிஷின் போட்டோம், இதுலேருந்து எவ்வளோ பணத்தை எடுத்தோம், அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஒரு பயங்கரமான ஒரு டெக்னாலஜியை எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணுன்ற ஒரு நல்ல ஒரு உயர்ந்த எண்ணத்தோட பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது. ஸோ அந்த ஃபியூஷன் இமேஜிங் சார் சொன்னது வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். அதாவது ஒரு சிடி ஸ்கேன் நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். ஒரு ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபில்ம் போட்டு கொடுத்துருவாங்க, அவ்வளோதான், அதோட முடிஞ்சிடும். ஆனால் அந்த சிடி ஃபுல் இமேஜஸையும் லைவாக அந்த பண்ணக்கூடிய ஃப்ளூரோஸ்கோப்பின்ற அந்த கேத்லாப்ல மிஷினோட இணைச்சி அவர் சார் ஸ்கேன் பண்ணும்போது அந்த ஹார்ட் பீட் ஆகும்போது கலரில் வந்து அந்த சிடி ஸ்கேன் இமேஜும் வந்து ஃபுல்லாகவே லைவாக தெரியும். அதுதான் ஃபியூஷன் இமேஜிங்கிறது. ஒரு மிகவும் அற்புதமான ஒரு தொழில்நுட்பம், ரொம்ப லேட்டஸ்ட்டாக தான் வந்திருக்குது. இந்தியாவில் ரொம்ப ரொம்ப கம்மியான இடத்துக்கு தான் இந்த மாதிரி லைவாக ஃபியூஷன் இமேஜிங் இருக்குது. அந்த டெக்னாலஜி இருக்கிறத விட அது கரெக்டாக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம டாக்டர் அனந்தராமன் சார் அண்ட் அவங்களோட டீம் ஃபுல்லாக இருக்காங்க. கரெக்டாக அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி, இது இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா கான்ட்ராஸ்ட் ரொம்ப கம்மியாக, கான்ட்ராஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம டை இன்ஜெக்ட் பண்ணுவோம் ஆஞ்சியோகிராம் பண்ணும்போது, அந்த டை இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய அந்த அளவே வந்து ரொம்ப கம்மி பண்ணிடலாம். சில சமயம் வந்து ரொம்ப கிட்னி ப்ராப்ளம் உள்ள மக்களுக்கு அது டை இல்லாமல் கூட பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு தொழில்நுட்பம் இப்போதுக்கு வளர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் சார் சொன்ன மாதிரி அந்த நியூ லேட்டஸ்ட் பேஸ்மேக்கர்ஸ் அதில் வந்து எக்யூப்மெண்ட்லாம் இருக்கலாம், அந்த கரெக்டாக பொருத்தக்கூடிய அந்த ஸ்கில் செட்டு, அந்த டாக்டர்ஸ், அந்த டாக்டர் டீம் அதெல்லாம் வந்து நம்மகிட்ட இருக்குது. சருக்கு ஒரு சின்சியர் தேங்க்ஸ் அண்ட் டு த டீம் அஸ் வெல். இவங்க மட்டும் இல்லாமல் சப்போர்ட்டிங் டீம் இருக்காங்க, நர்சஸ் இருக்காங்க, டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. எல்லாருக்கும் சின்சியர் தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ இந்த பிஆர் டீம் இருக்காங்க. பிஆர் டீம் வந்து ஃபுல்லாக இது எல்லாத்துக்கும் அசம்பிள் பண்ணி வச்சுட்டு என்டையர் மீடியா அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸு. இந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு எல்லாருக்கும் போய் தெரிஞ்சிச்சுன்னா, எல்லாருக்கும் தெரிய வந்துச்சுன்னா நிறைய பேர் இதில் பயனடைவாங்க. தேங்க்யூங்க. வெரி குட் ஆஃப்டர்நூன். இது ஒரு நல்ல தருணம். எஸ்பெஷலி ஒரு பேஷண்ட்ஸோட சஃபரிங்கை, அவங்களோட கஷ்டத்தை நம்ம வந்து சரி செஞ்சு அதே பேஷண்ட்ஸ் அவரோட வாயாலே அவரோட அனுபவத்தை சொல்லும் பொழுது அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன்னு சொல்லலாம். அந்த எக்ஸ்பர்டைஸ், அதே மாதிரி இந்த ஸ்கில் செட்டு, இது எல்லாமே இந்த டெக்னாலஜி எல்லாமே வந்து ரீசெண்டாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜி. அதை வந்து அந்த காலத்துலலாம் பார்த்தோம்னா அந்த ஸ்கில்ஸ் டெக்னாலஜிலாம் கண்டுபிடிச்சி அது இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கே 10 years 15 years ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஸ்கில் செட்டை ஜென்ரேட் பண்ணி நம்மளோட இந்தியன் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம அதை பயன்படுத்துறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனால் இந்த மாதிரி அப்படி கிடையாது. இங்கே இப்போ வந்து நம்மளோட இந்தியாவிலேருந்தே இந்த ஸ்கில் செட்டு டெவலப் பண்ணி நம்ம வந்து ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ட்ரெயின் பண்ணுற அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிட்டோம். எஸ்பெஷலி அனந்தராமன் சாரோட இது வந்து இந்த TAVI ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் TAVI இது வந்து இவங்களே இங்கே ட்ரைனிங் சென்டர்ஸ் வி ஹேவ் அரேஞ்ச்.
இதில் வந்து நிறைய பேர் வெளியிலேருந்து வந்து ட்ரெயின் ஆகுறாங்க. அந்தளவுக்கு இது மாறிடுச்சு. அந்த நிலைமை வந்து ஃபஸ்ட்டு ஃபாரின்லேருந்து என்ன தான் நம்ம கற்றுக்குறோங்கிற இது போய் இப்போ இந்தியாவிலேருந்து தான் மற்ற இடத்துல கற்றுக்கிற மாறிடுச்சு. எஸ்பெஷலி இந்த டாவி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எப்போவுமே ஒரு மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா லெஸ் இன்வேசிவ், அதாவது ஆப்ரேஷனும் ஒரு ஒரு இன்வேசிவாக உள்ளே போய் பண்ணுறத வந்து நம்ம உள்ளே போய் பண்ணாமல் தோல் வழியாகவே நரம்பு வழியாகவே அல்லது இரத்த குழாய் வழியாகவே போய் இவ்வளோ பெரிய ப்ரொசீஜரை சாதாரணமாக பண்ணிட்டு வர்றதுங்கிறது தான் அந்த டெக்னாலஜி. அதை தான் அனந்தராமன் சார் அண்ட் வி ஹவ் டன் ஃபார் த பேஷண்ட்ஸ். இந்த இதில் வந்து இதை பார்க்கும்பொழுது இதே ப்ரொசீஜர் மார்னிங்கும் ஒரு பேஷண்ட்டுக்கு பண்ணோம். காலையில் இவருக்கு வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண டைம் வந்து மத்தியானம் 3 மணி இருக்கும். அந்த பேஷண்ட்டுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண இது வந்து இந்த மார்னிங் 9 o'clock இருக்கும். ஸோ அந்த பேஷண்ட்டும் இதே மாதிரி, பட் இதில் 2 வேல்வ் பொருந்தணும். அந்த பேஷண்ட்டுக்கு 1 வேல்வ் பொருந்தணும், அயோட்டிக் வேல்வ் மட்டும். அந்த வேல்வ் பொருந்துறதுக்கு முன்னாடி அந்த பேஷண்ட்டுக்கு ஏற்கனவே ரீசெண்டாக ஒரு 15 நாள் 20 நாளைக்கு முன்னாடி ஒரு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டுருந்துச்சு. ஸோ அந்த வேல்வையும் பொருந்தி அந்த ஹார்ட் அட்டாக்குக்குரிய வைத்தியத்தை ஸ்டென்ட்டும் பொருந்தினது, அதுவும் ஒரு யூனிக்கான கேஸ் தான். ஸோ மார்னிங் பண்ணது, அதை முடித்து போய் சாப்பிட்டுட்டு வரக்கூட ஒரு டைம் கிடையாது. உடனே அடுத்த பேஷண்ட்டை எடுத்தோம். ஸோ இந்த பேஷண்ட்டுக்கும் அடுத்த ஒரு 4 மணி நேரம் அந்த ப்ரொசீஜர் போச்சு. ஸோ அல்டிமேட்லி அந்த ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பார்த்ததுக்கான அந்த பயன் வந்து இன்றைக்கி தெரிஞ்சுது. இன்றைக்கி அவரோட முகத்தில் அந்த சிரிப்பு, அவரோட எஸ்பெஷலி அவர் அப்போ இன்ஃபார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ நான் சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னார். இந்த சேம் வேர்டு இதை நான் ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு பேஷண்ட்டுக்கு கேள்விப்பட்டிருக்கேன். அடுத்த நாள் வந்து கோல்ஃப் விளையாட போனேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதே இப்போ அவர் சொல்கிறதும் எனக்கு தெரியுது. மிகப்பெரிய சந்தோஷமான தருணம். எஸ்பெஷலி இந்த காவேரி ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் டாக்டர்ஸில் இருக்கக்கூடிய ஒற்றுமை எப்போவுமே வந்து புட்டிங் த பேஷண்ட் சேஃப்டி ஃபஸ்ட் அண்ட் பேஷண்ட் ஹெல்த் ஃபஸ்ட்டு தான் எங்களோட இதுவாக இருக்கும். இது நான் இதுக்காக சொல்லலை, பொதுவாக நாங்கள் டெய்லி அனுபவிக்கிறது தான் நான் சொல்கிறேன். எப்போவுமே ஒரு பேஷண்ட் வந்ததுனால ஒரு டீம் டிஸ்கஷன் தான் இங்கே இருக்கும். நான் என்னோடய பேஷண்ட்டை நான் தான் பண்ண போகிறேன் அப்படின்லாம் இங்கே இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா இந்த டீம் டிஸ்கஷன். அதுக்கப்புறம் இந்த செகண்ட் திங் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் சப்போர்ட். அந்த மேனேஜ்மெண்ட் சப்போர்ட்டில் நான் இது வரைக்கும் நான் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட், அதாவது எந்த இதையுமே இது தேவை அப்படின்னு சொன்னோம்னா அடுத்த நிமிஷமே அதை ப்ரொவைட் பண்ணக்கூடிய மேனேஜ்மெண்ட் சப்போர்ட். எஸ்பெஷலி டாக்டர் ஐயப்பன், டாக்டர் சந்தோஷ், இவங்களெல்லாம் நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணணும். ஸோ ஓவரால் இட் இஸ் அ வெரி வெரி சாட்டிஸ்ஃபேக்டரி டே. அண்ட் எஸ்பெஷலி ஐ தேங்க் டாக்டர் அனந்தராமன் அண்ட் டாக்டர் சக்திவேல், இஸ் electrophysiologist, டாக்டர் சக்தி and entire team. Thank you very much for the opportunity and thank you very much. இந்தியா பொறுத்த மட்டும் ஃபஸ்ட்டு valve in valve I did in 2015. That was the first aortic valve in valve. அதுவும் சேம், almost 8-year-old lady. She's still alive, she's doing well 7 years down the line. mitral valve in valve அதுக்கப்புறம் ஒரு 2 years பொறுத்து பண்ணியிருக்கோம். அதுவும் இந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் பண்ணது. 2 வேல்வ் கம்பைன்டு அயோட்டிக் அண்ட் மைட்ரல் 2 வேல்வும் ஒரே சமயத்தில் பண்ணிவிட்டு அதே சமயத்தில் அந்த பேஸ்மேக்கர், மைக்ரோ பேஸ்மேக்கர் வைக்கிறதும் as far as I know South Asiaவில் this is the first case. India I can be 100% sure it's not done, and they've checked, the company people have checked and said in Southeast Asia Pacific இதில் it's the first case. But it's not about being the first or being, அது இம்பார்ட்டண்ட் இல்லை. ஒருத்தவங்களுக்கு செகண்ட் டைம் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு ஃபஸ்ட் வேல்வ் வச்சுட்டு செகண்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ரிஸ்க் வந்து லெஸ் தென் 3%, 2% தான் ஃபஸ்ட்டு வேல்வ் ஆப்ரேஷன். செகண்ட் பண்ணும்போது 5% ரிஸ்க். அதுவே அவங்களுக்கு ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியாக இருந்து பண்ணோம் அப்படின்னா கூட ஒரு 3%, 8% ரிஸ்க் இருக்கும். அவங்களுக்கு ரைட் சைட் ப்ரெஷரும் அதிகமாக இருந்ததுன்னா 10% ரிஸ்க் இருக்கும். இது வந்து ஒரு வேல்வுக்கு. 2 வேல்வ் சேர்த்து பண்ணும்போது அது அப்படியே டபுள் ஆகும். ஆல்மோஸ்ட் 20 to 30% ரிஸ்க் ஆஃப் டெத், இன்க்ளூடிங் டெத் ஆன் டேபிள் சர்ஜரி பண்ணும்போது. சர்ஜரி பண்ண அப்புறம் பைபாஸ்லேருந்து வெளியில் வரணும். ஏன்னா இது வந்து ஹார்ட் லங் மிஷினில் போட்டு தான் பண்ணணும். அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. அது வந்து ஒன் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ். சர்ஜரி பண்ணிடலாம், சர்ஜரி பண்ணி முடிச்ச அப்புறம் அந்த ஹார்ட் லங் மிஷினை விட்டு வெளியே எடுக்க முடியாது. அப்போ எக்மோ ஏதாவது போடணும், போட்டுட்டு ப்ரொலாங்டு ரெக்கவரி, ஐசியூவில் வந்து 2 weeks 3 weeks 4 weeks கூட இருப்பாங்க. அதுக்கப்புறம் கூட ரெக்கவரி இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் மல்டிபிள் சர்ஜிக்கல் சென்டர்ஸில் சர்ஜரி ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. செகண்ட் டைம் சர்ஜரி, 84-year-old, 2 வேல்வு, ஆல்ரெடி எல்வி டிஸ்ஃபங்க்ஷன், பல்மனரி ஹைப்பர்டென்ஷன். அப்படியே ஆப்போசிட் இந்த ப்ரொசீஜர். வி ஆர் வெரி வெரி ப்ளீஸ்ட்.
it went like smooth, everything, because of the technology and because of the team. First valve went, second valve went, pacemaker, total 3.5 4 hours, and 6 hours for we have a fantastic cardiothoracic ICU. They were extubated. Next day he walked, we sent to ward, and third day morning we discharged him. You cannot imagine, இது வந்து யோசிச்சே பார்க்க முடியாது ஒரு 20 years back. So that is the magical thing about this procedure. So he is the eldest person the procedure பண்ணது இல்லையா? Probably, அதை நான் செக் பண்ணல, but he will be the eldest person to have had a double valve in valve replacement with a transcatheter pacemaker. அது ஒன்று தான். Okay, the TAVRல இதான் he is the eldest இல்லையா? Single TAVRல there are people more than 95, 100 yearsலையும் பண்ணியிருக்கிறோம். Okay. In the country, I think around 95 பண்ணியிருக்கோம். But double valve in valve, he will be the eldest person. So how much it will cost, sir? That's an important question. I was going to say that aspect. இதுக்கு யூஸ் பண்ண valve வந்து another important thing is it's an indigenously made valve. So far we have been importing the valve. நான் 2015ல சொன்னேன் இல்லையா, அந்த first time அந்த valve பண்ணும்போது it took 6 weeks for me to import the valve. You have to get a patient named permission from CDCSO, DCJF, permission வாங்கிட்டு லெட்டர் அனுப்பி அங்கேருந்து இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணி ஏர்போர்ட்டுக்கு வரக்குள்ள இம்போர்ட் டேக்ஸே வந்து it was more than 5 lakhs. So the total procedure cost that time for a valve in valve was 32 lakhs. That is what that patient paid 2015. Now this indigen valve is made by Meril company. It's called My Valve. அப்புறமா நீங்கள் இங்கே பார்க்கலாம். So they have made it very affordable for patients in India. Now depending on the hospital and setup, the valve cost will come around 15 lakhs, one valve. So two valve will be around 30 lakhs plus pacemaker plus other things, it will come to around 35 lakhs. But you can ask the patient how much he paid because we had a huge support from the hospital because it's a unique case and because he's a deserving patient, and we told them whatever you can pay, you pay. So you can ask it to, if it's done in another hospital, it would have been around 40 lakhs. And the pacemaker alone is 8 lakhs. And two valves would have been 30 lakhs, 38 procedure cost less, it would have come to 40 lakhs. But as such, how much he paid அப்படின்றது நீங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கலாம். Okay. He wants to say something, sir. சார் அங்கேருந்தே சொல்லட்டும், பரவாயில்ல. ஜான் அவர்களுக்கு பில் பண்ணது 30 லட்சம் ரூபாய். ஆனால் அவர்கள் எனக்கு சேரிட்டி மூலமாக ஹெல்ப் பண்ணதுனால் நான் 27 லட்சம் இருந்து எனக்கு இதாக இருந்து ரொம்ப சௌகரியமாகவும் இப்பொழுது மிகவும் சந்தோஷமாக உள்ளது. இங்கே நடந்த எல்லாரையும் எனக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எதுவும் வச்சுருந்தீங்களா பெரியவரை? இல்லை. சாயங்காலம் ஒரு 4 மணி நேரம். We didn't have lunch. We had lunch at 7 o'clock. I think more than that, the trust is very, very important. I've told him when he came, we can do it. I have done it. We have the expertise. There is still a 10% chance things will go wrong, 10% chance of needing emergency surgery. And they've said, we have visited several places, we have trust in you and we have trust in Kauvery Hospital. That's why we came. So the trust is important. When we started producing this valve, sir? My valve, Meril valve. Yeah. Meril, Vinod, when did you start distributing? We started 3 years back. Yeah. The actual study வந்துட்டு we have got evidence up to 5 years the valve durability. The first in man was done about 10 years ago. One of the problems in India வந்து என்ன அப்படின்னா, because I worked with one of the greatest Cherian, he wanted to develop an indigenous valve which was not possible. So he spent his whole lifetime and it's gone. The way Meril did is clever is they've done all the animal research and first in man research எல்லாம் outside India. They did it in Canada and then US. They got the valve approved outside India. CE approval வாங்கிட்டு then they brought it to India and they did a post-marketing study of 25 patients. That was around 3-4 years ago. About 4-5 years ago they did a post-marketing study. அதுக்கப்புறம் they are able to distribute it. Actual manufacturing and cost and distribution அப்படி பார்த்தீங்கன்னா what they are giving now is the actual cost. But the ones we are importing now, it's still 18 plus 3, 21 lakhs. All the other valves, it's around 21 lakhs.
Quality-wise, we are on par with Exactly the same. Exactly same, because the material is produced in Australia and the surgical material is produced in Australia from Australian buffaloes and and material comes. The only thing that is done in Wapi, their factory is that is cut and sewn. And the cut பண்ணி தைக்கிறது plus and the stent frame make பண்ணுறது அது மட்டும்தான் வாப்பியில் பண்ணுறாங்க, because they are very used to diamond cutting. That's why it is in Surat, Wapi. They're used to the laser diamond cutting and they do a fantastic job. It's just not this valve they are doing. They do from head to toe. All medical things now Meril has got. So they got everything. Okay, thank you. Currently, a Gujarat-based company based out of Vapi, as sir said, 150 kilometers from Mumbai. And this is a indigenous made valve, and we are giving a tough competition to the multinational because the result is proven. Like we are there in the industry for last 3 years with this my valve, and doing extremely well. Not only in India, we supply this medical device to all European countries, Southeast Asia, Middle East, everywhere. We have the basic other approvals like CE and Indian approvals. So sir is one of pioneer in doing this TAVR therapy, and he has used more than 10 MyVals or 15 MyVals, I believe, sir. And this is the this thing, like when we see the patient smiling after the therapy within 3 days, that is the successful of the product as well as the hands, mainly the operator. So, and with the support of the hospital, they have the best infrastructure in India, I would say, because I have been in this industry for the last 17-18 years. I have gone across all the hospitals, but this has the best setup in India. Thanks for all the support. What is your market share in this? We have now 55-60% market share. Okay. The total number of valves per month will be around 100-120. Out of which 55-60 is being taken by my valve. Rest 2 multinationals also there. Earlier the market is only 30-35. Some 3 years back, only 2 multinationals were dominating. When Indian company Meril came, the market is also grown, and lot of doctors have started doing this therapy. So that is the another aspect. Okay, thank you. Thank you.